அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டோம். 2 வார வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சந்தர்ப்பம் வரும்போது நேரடியாக உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு எதுவும் கிடைச்சுன்னா நம்ம சந்திச்சுக்குவோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து மூன்றாவது வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் பிராணாயாமா பார்த்தோம், பஸ்திரிகா மூச்சு பயிற்சி பார்த்தோம், 2வது உட்கட்டாசனா பார்த்தோம், இன்னைக்கு மலாசனா பார்க்குறோம். நீங்க என்னன்னா இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க யாரு இதுக்காக லைனா எடுக்கணும், அது பண்ணு இது பண்ணு ப்ரிப்பேர் பண்ணு மறந்துட்டேன், இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், செகண்ட் என்ன பார்த்தோம், தேர்டு, இதுக்கு ப்ரீவியஸா பார்த்ததெல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்ததுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதனால திரும்ப 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 உங்களுடைய மனசுக்கு நான் ரிமைண்ட் பண்ணி ஞாபகத்தை கண்டிப்பா கூட்டிடுவேன். சரி, ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பார்த்தோம், பஸ்திரிகா பிராணாயாமா. 2வது என்ன பார்த்தோம், உட்கட்டாசனா பார்த்தோம். இன்னைக்கு மலாசனா பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மலாசனம்ங்கிறது எப்படின்னு பார்க்கணும், பேர் பார்த்தீங்கன்னா மலாசனம்ங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா தோணும், அது நிறைய பெனிஃபிட் இருக்கு. சரிங்களா? இந்த மலாசனம்ங்கிறது மலம் கழிக்கிறதுனுடைய சிரமத்தை போக்கு, அதுதான் மலாசனம் சொல்றோம். இது எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், அதுக்கு இடையில சில நன்மைகளையும் சொல்றேன். பாருங்களேன், நம்மளது அதிகபட்சம் என்னன்னா பயிற்சிக்கு தான் நம்ம இடம் கொடுக்குறோம். ரைட்? இந்த மலாசனம் எப்படி பண்ணணும் பாருங்களேன். நம்ம கால் அவங்க கால்ல 2 பாத ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். நீங்க பாருங்களேன், ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு கரெக்டா இந்த சென்டர்ல வைக்கணும். லெஃப்ட் லெக் நேரா வச்சுட்டு ரைட் லெக் கொண்டு இந்த சென்டர்ல வச்சு இந்த அளவு வைக்கணும். இது ஒரு அளவு வச்சுட்டீங்க இல்லையா, இந்த ஒரு அளவு வச்சு இந்த கட்டை வரல இருந்து இந்த கால் எடுத்து இங்க பாருங்களேன் இன்னொரு அளவு வைக்கணும். சரிங்களா? அப்ப இன்னொரு அளவு இங்க வந்துருச்சு, இங்கதான் வச்சிருக்கோம். இது ஒரு பாதம், இது 2 பாதம் வச்சு இங்க கொண்டு காலை வச்சிடணும். இது என்ன மொத்தத்துல 2 அடி வைங்கன்னா எல்லாருக்கும் 2 அடி வராதுங்க, அவங்க பாகம் டிஃபரெண்ட் வரும் இல்லையா, அதைத்தான் நான் மெஷர்மெண்ட் சொல்றது. இந்த பொசிஷன்ல நின்னுக்கிறோம். இப்ப நின்றுட்டு ஆதிமுத்திரை ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு யோகா பயிற்சியில் பாருங்களேன், இது மலாசனம் சொல்றோம். இது மலாசனம் கத்து கொடுக்குறேன், ஒரு முத்திரை கொடுக்குறேன், இப்படி அப்புறம் மூச்சும் கொடுக்கல. ஒரு யோகா சொல்லி கொடுக்கறதுல நீங்க அதெல்லாம் கரெக்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிராணாயாமா அதாவது மூச்சு பயிற்சி அதுல கொடுத்துருப்பேன், ஆசனாவும் கொடுத்துருப்பேன், முத்திரையும் கொடுத்துருப்பேன். இது 3 மிக்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுதான். என்ன ஒண்ணுதான் சொல்லி இருக்காருன்னு நீங்க நினைக்க கூடாது, அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப என்ன பண்ணோம், 2 ஸ்டெப் எடுத்துட்டோம் இல்லைங்களா, 2 ஸ்டெப் எடுத்துட்டு ஆதிமுத்திரை. இந்த ஆதிமுத்திரை எப்படின்னு பாருங்க, கரெக்டா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட்டவரல் ஃபுல்லா என்ன பண்றோம், உள்ளங்கையினுடைய சென்டர் வரை கீழே போகணும். வச்சுட்டு இந்த பொசிஷன் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு இழுக்கிறோம், நுரையீரலை சுத்தப்படுத்துற மாதிரியே வைங்களேன். இப்ப மூச்சு இழுக்கு போதும் பாருங்க, நல்லா மூச்சு இழுத்து காதோட சேர்த்து ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிடுறோம். மூச்சு இழுத்துட்டுங்களா, இப்ப மூச்சை விட்டுட்டே கீழே போடணும். இது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கு, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்றா. சோ இது சொல்லி கொடுக்குறாரு, இது நமக்கு வள்ளியேன்னு தயவு செய்து யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. சரிங்களா? மெதுவா மூச்சை விட்டுட்டே இப்படி உட்கார்ந்து இந்த கைகள் 2 இப்படி வைக்கணும். பாத்தீங்களா, இது ஃபுல்லா இப்படி இறங்கிடுது. இதுதான் மலாசனம். நிறைய பேர் வெஸ்டர்ன் டைப் எல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இது பண்ணவே முடியாது. ஆனா இத பண்றதுக்கு அவங்களும் முயற்சி எடுத்தா கொஞ்ச நாட்கள்ல அவங்களும் நார்மலிட்டின்னு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த பொசிஷன் உட்கார்ந்து இதுல ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு திரும்ப பாருங்க, நல்லா மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்துட்டு திரும்ப மூச்சை விட்டுட்டே வரணும். சரி, மூச்சை விட்டுட்டே இங்க கை வச்சுட்டு நார்மல் பிரீத்திங். ஒரு ஆசனா நிலையில நம்ம நார்மல் பிரீத்திங் இருக்கோம். இப்ப திரும்ப பாருங்க, நல்லா மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விட்டுறோம். இது ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் இருக்கிறோம். திரும்ப மூச்சு இழுக்கிறோம். மூச்சை வெளியே விடும்போது பாருங்க, மூக்குல வாயில ஃப்ரீயா விட்டுறலாம். இதுதான் மலாசனம் சொல்றோம். இந்த மலாசனம் பண்றதுனால என்ன பலன் தெரியுங்களா, அதாவது மலம் கழிக்கக்கூடிய சிரமத்தை போக்குகிறது. இன்னொன்னு ஜீரண உறுப்புகள் எல்லாம் நல்லா நசுக்கப்பட்டு மலம் ஃப்ரீயா போகுது. இத என்னன்னு கேட்டீங்கன்னா கூச்சப்படுற ஒண்ணுமே இல்லை. நீங்க இதுல என்ன தெரியுங்களா, மூலம்னு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த மூலம்ங்கிற நோய் ஏன் வருதுன்னா, உடல்ல மற்ற நோய்கள் எல்லாம் வருவதற்குத்தான் மூல காரணம் மூல நோய்ன்னு சொல்லுவோம். சோ அந்த மூல நோய் வருவதை தடுக்கிறது. கவனமாக சிந்தியுங்கள், கண்டிப்பாக செய்யுங்கள். இது மலாசனம். இது 3வது வாரம் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வாரம் தவறாமல் செய்யுங்க.
நீங்க தவறாம செய்யக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் வைராகியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது 3 வாரம் போட்டும் இல்லைங்களா, அப்போ 3 வீடியோ சேர்ந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி ஃபர்ஸ்ட் அந்த பிராணாயாமம் எடுத்துட்டு, உட்கட்டாசனம் எடுத்துட்டு, இந்த மலாசனம் 3 எடுத்துக்கலாம். இந்த 3 ஒரு தடவை செய்யலாம். ஆரம்ப கட்டத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு ஆசனாவே 2 முறை செய்யுங்க, போதுமானது. நிறைய ஆசனாஸ் வரும்போது 1 செய்தாலே போதுமானது. கண்டிப்பாக அனைவரும் மக்களை தேடி மரகதம் யோகாலயம் என்கின்ற பயிற்சி நிலையத்தில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கை தளர்வடையாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.